வணக்கம். வெறும் 50 ரூபாயில ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் உருவாக்க முடியுமா? கேக்குறதுக்கே நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல. ஆனா பானோ நானோ நியூக்ளியர் பிளான்ட்னு ஒரு கான்செப்ட் அதுதான் சொல்லுது. சரி வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஆரம்பம் இந்த ஒரு சிம்பிளான கையால வரைஞ்ச டிராயிங் தான். பாத்தீங்கன்னா இதுல 2 கிராஃபைட் ராட் இருக்கு. ஏதோ ஒரு ஜெல் டெக்னாலஜி பத்தி சொல்லிருக்காங்க. அப்புறம் கீழ பாருங்க, ஒரு நம்பவே முடியாத விலை. வெறும் 50 ரூபாய். இது எப்படி சாத்தியமாகும்? ஆமாங்க, நீங்க பார்த்தது கரெக்ட் தான். வெறும் 50 ரூபா. இந்த நியூக்ளியர் டிவைஸை உருவாக்க ஆகும் சொல்லப்படுற செலவு அவ்ளோதான். சொல்லப்போனா இந்த முழு கான்செப்டோட ஆணி வேறே இந்த விலை தான். அதனால தான் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தோணுது. சரி, ஒரு 50 ரூபாய் நியூக்ளியர் பிளான்ட் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிளைமுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்கு? வாங்க அத ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். பொதுவா நியூக்ளியர் எனர்ஜினாலே நம்ம மனசுக்கு வர்றது என்ன? பிரம்மாண்டமான ரொம்ப காம்ப்ளெக்ஸான பில்டிங்ஸ், பெரிய ரியாக்டர்ஸ் அப்படிதானே? ஆனா இங்க சொல்லப்படுற ஐடியா அதுக்கு அப்படியே நேர் எதிர். அதாவது ஒரு நியூக்ளியர் பவர் சோர்ஸ உங்க உள்ளங்கையிலே வச்சுக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த சிஸ்டத்தோட இதயமே அதோட டிசைன்ல தான் இருக்கு. பாக்குறதுக்கு இது பிசிக்ஸ் ரூல்ஸையே மீற மாதிரி தெரியுது. நம்ம வழக்கமா யூஸ் பண்ற பேட்டரி டெக்னாலஜியோட அடிப்படைகளை இது எப்படி தலைகீழ மாத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க எந்த ஒரு சாதாரண பேட்டரி எடுத்துக்கிட்டாலும் கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா 2 வேற வேற மெட்டல்ஸ் தேவைப்படும். ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். சிம்பிள். ஆனா இந்த டிசைன்ல அந்த பேசிக் ரூலே உடைக்கிறாங்க. இங்க தான் அந்த ட்விஸ்டே வருது. 2 டெர்மினலுக்குமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்குமே ஒரே மெட்டீரியல், அதாவது கிராஃபைட் ராட்ஸை தான் யூஸ் பண்றாங்க. இது எப்படி ஒரு சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணும்? இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு? இத சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு உருவகம் சொல்றாங்க. அதாவது இந்த 2 கிராஃபைட் ராட்ஸும் 2 கைகள் ஒன்னா கோர்த்து ஒரு எலக்ட்ரிக்கல் பிரிட்ஜ், ஒரு மின்சார பாலத்தை உருவாக்குற மாதிரி. நல்லா இருக்குல்ல? ஆனா முக்கியமான கேள்வி, அந்த 2 கைகளையும் இணைக்கிற சக்தி எங்கிருந்து வருது? அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் ஃப்ரிட்ஜுக்கு பவர் எங்கிருந்து கிடைக்குது? இந்த கேள்விதான் நம்மள இந்த சிஸ்டத்தோட மைய பகுதிக்கே கூட்டிட்டு போகுது. அதுக்கு பேர் தான் சர்க்குலர் மோஷன் தியோரி, அதாவது வட்ட இயக்க கோட்பாடு. இதுல முதல் விஷயம் பீட்டா டிகே. இதை எப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. கார்பன் 14 மாதிரி சில ஆட்டம்ஸ் இயற்கையாவே ரொம்ப ஸ்டேபிளா இருக்காது. அதனால அதுங்க மெதுவா சிதைஞ்சு ஒரு சின்ன நீரூற்று மாதிரி தொடர்ந்து எலக்ட்ரான்ஸை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். இந்த டிவைஸ் அந்த எலக்ட்ரான் நீரூற்று தான் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குதுன்னு சொல்றாங்க. இது சர்க்குலர் மோஷன் தியரின்னு சொன்னோம்ல, அந்த ஐடியாவோட சேருது. ஒரு நார்மல் பேட்டரிய ஒரு ஒன் வே ரோட் மாதிரி நினைச்சுக்கோங்க. பவர் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் போய் தீர்ந்துரும், அவ்வளவுதான். ஆனா இந்த தியரி படி எனர்ஜி ஒரு ரவுண்டானால சுத்தி வர மாதிரி தொடர்ந்து ஒரு சைக்கிள்ல சுத்திட்டே இருக்கும்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது? இந்த டாக்குமெண்ட்ல சொல்றபடி இந்த ப்ராசஸ் வெளியிலிருந்து ஒரு பேட்டரி கொடுக்கிற சின்ன ஸ்பார்க்ல ஆரம்பிக்குது. அந்த ஸ்பார்க் 2 கிராஃபைட் ராட்ஸ்க்கும் நடுவுல குவாண்டம் ரெசனன்ஸ் அப்படின்னு ஒன்னு உருவாக்குதான். இந்த ரெசனன்ஸ் தான் கார்பன் 14ல இருந்து வர எலக்ட்ரான்ஸை அறுவடை செஞ்சு ஒரு தொடர்ச்சியான கரண்ட்டை உருவாக்குது. இங்க தான் இந்த கான்செப்ட் இன்னும் பெரிய லெவலுக்கு போகுது. இத வெறும் ஒரு பெட்டர் பேட்டரியா மட்டும் உங்க பார்க்கல. நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது அணுப்பிளவு, அணு இணைவு, இதுக்கு அடுத்து இதுதான் 3வது வகை நியூக்ளியர் எனர்ஜின்னு சொல்றாங்க. இந்த டேபிள பாருங்களேன், இதுதான் அவங்களோட முக்கியமான பாயிண்ட். ஒரு பக்கம் ஃபிஷன், ஃபியூஷன் ரெண்டுமே ரொம்ப காஸ்ட்லி, அதே சமயம் ரொம்ப ரிஸ்கானது. ஆனா இந்த குவாண்டம் டிகே முறை செலவு ரொம்ப ரொம்ப கம்மி, அதே நேரத்துல முற்றிலும் சேஃப் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா இது வீட்டு உபயோகத்துக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்ல நடக்க வாய்ப்பு இருக்கிற பேரழிவு, இன்னொரு பக்கம் எந்த வெடிப்பு அபாயமோ அதிகப்படியான வெப்பமோ இல்லாத ஒரு பாதுகாப்பான பவர் சோர்ஸ். இதுக்கு சாஃப்ட் நியூக்ளியர் பவர்னு அவங்க பேர் வச்சிருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அதோட இதோட லைஃப் ஸ்பேன் கார்பன் 14ஓட அரை ஆயுள் காலம், அதாவது ஹாஃப் லைஃப் 5730 வருஷம். தியரட்டிக்கலா பார்த்தா இந்த டிவைஸ் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பவர் கொடுக்க முடியும். நினைச்சு பாருங்க, ஒரு தடவை வாங்கி வச்சா உங்க வாழ்நாள் முழுசுக்கும், ஏன் உங்க தலைமுறைக்கே கரண்ட் கொடுக்கற ஒரு பேட்டரி. கடைசியா இந்த எல்லா ஐடியாவையும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி ஒரு ஃபைனல் கான்செப்ட் இருக்கு. அதுதான் குவாண்டம் ஆண்டனா. இந்த கான்செப்டை முழுசா புரிஞ்சுக்கணும்னா அந்த கிராஃபைட் ராட்ஸை நம்ம பார்க்குற விதத்தையே மாத்தணும். அதுங்க வெறும் கரண்ட்டை கடத்துற கருவிகள் மட்டும் இல்ல. அதுக்கு பதிலா அது ஒரு ரேடியோ ஆண்டனா மாதிரி நினைச்சுக்கோங்க.
ஒரு ஆண்டனா எப்படி காத்துல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ரேடியோ அலைகளை பிடிக்குதோ அதே மாதிரி இந்த கிராஃபைட் ராட்ஸ் சுத்தி இருக்கிற இயற்கையான பீட்டா டீகேலேருந்து வர எலக்ட்ரான்ஸை பிடிக்குது, இல்லனா அறுவடை செய்துன்னு சொல்றாங்க. இவ்ளோ நேரம் நாம பேசின தியரி, டிராயிங்ஸ் எல்லாமே கடைசியா இந்த ஒரு புரோட்டோடைப்ல வந்து நிக்குது. பேப்பர்ல இருந்த ஒரு ஐடியா இப்ப பாருங்க, சின்ன சின்ன எல்இடி லைட்ஸை எரிய வைக்கிற ஒரு நிஜமான பொருளா மாறி நிக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட டிவைஸ் வேலை செய்யுமா செய்யாதான்றதை தாண்டி இது நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. நாம டெய்லி பார்க்குற ரொம்ப சாதாரணமான பொருட்களுக்குள்ள நம்ம இன்னும் கண்டுபிடிக்காத பெரிய பெரிய எனர்ஜி ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.